வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 99 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரு சிறிய அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, 28 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் ஈவன் 28 ஸ்டாக் பாசிட்டிவாக முடிச்சிருந்தாலும் நிஃப்டி பாருங்கள் வெறும் 33 பாயிண்ட் மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா ஹெவி வெயிட் எதுவுமே பெருசாக சப்போர்ட் பண்ணல. எல்லாமே வந்து ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாகவே முடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பைட் ஒரு 28 ஸ்டாக் பாசிட்டிவாக முடிஞ்சுமே மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பேரிஷாக முடிஞ்சிருக்கு. அந்த பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாட் தான். இந்த ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்க. அதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து மேலே போக முடியல. ஹெவி வெயிட் பியரிஷா ஃப்ளாட்னா வித் பியரிஷ் பயாஸோட முடிச்சதுனா 100 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்குங்க. அண்ட் இன்னைக்கு டாப் கெய்னரை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் பயங்கரமாக அவங்க தான் இன்றைக்கி 4.25% அப். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஜர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. அதனால் வந்து அது எல்லா பெயிண்ட் செக்டரில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து பயங்கர பாசிட்டிவாக மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. பெர்ஜர் பெயிண்ட் 7% மேலே ஏறிட்டான்னு நினைக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட் 4% மேலே ஏறிட்டான். நேற்று வந்து ஏஷியன் பெயிண்ட்டை ஷார்ட் அடித்தேன் நான். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4% பறந்து போயிடுச்சு மேலே. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 500 நிலவரம். ஸோ நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நேற்று விழுந்த ஒரு பெரிய ஃபாலுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஈரான் வார் சம்மந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் நியூஸ் அப்டேட் இல்லை. காலையில் வந்து நியூஸ் அதோட தான் ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு போகிறாரு, அதோட நிற்கிது. அதை தாண்டி பெருசாக எதுவும் பியரிஷான நியூஸ் அப்படிங்கிறது வரல. அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலைமைக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய ஃபால் வரல அப்படிங்கிறதுமே நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்கணுங்க. இப்போ நம்ம நிஃப்டியோடைய டெக்னிக்கல்ஸுக்கு வந்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. பெரிய அளவுக்கு டவுனும் இல்லை அப்பவும் இல்லை. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபேர் வேலி கேப்பை விட்டு போயிருந்தான். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறுகுண்டு மேலே ஏறினாங்க. அப்படி மேலே ஏறி எங்கே வரைக்கும் போனான்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் பேசியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஃபேர் வேலி கேப் இருக்குது, இதை தாண்டணும், 600 தாண்டினா தான் புல்லிஷ் ஆக முடியும், அது வரைக்கும் இங்கே போகிறது ரீட்ரேஸ்மெண்ட் தான், ரிவர்சல் கிடையாதுன்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா. கரெக்டாக போய் அந்த ஃபேர் வேலி கேப்பை ஃபில் பண்ணி அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணி கீழே வந்துட்டான். ஸோ அப்போது நேற்று வந்து இந்த பொசிஷன் ஆவரேஜ் பண்ணாமல் விட்டாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்மார்ட் மணி, அவங்க இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்லா ஆவரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலாம் போக தேவையில்லை. இங்கே ஆவரேஜ் பண்ணியிருக்கான். அப்போ ஆவரேஜ் பண்ணியிருக்கான்னா அவனோட வேலை என்ன, இதுக்கப்புறம் ப்ரைஸை கீழே கொண்டு போகிறது. அதை தாண்டி அவன் மேலே விட்டான் அப்படின்னா அவன் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறோன்னு அர்த்தம். ஒரு நல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் காத்திருக்கு, நல்ல ஒரு ரேலி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு 23,582. இப்போது இது ஃபேர் வேலி கேப்பாக பார்க்க வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விட்டியாக நம்ம பார்க்கலாம். இதை தாண்டிச்சினாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாகவே புல்லிஷாக ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பொசிஷனாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பைரிக்கு அது புல்லிஷாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் வந்து 23,582 தற்பொழுதுக்கு இருக்குங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி ஒரு பியரிஷ் ஃபேர் வேலி கேப் தான் இன்றைக்குமே ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் ஃபேர் வேலி கேப் எதுவுமே ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே குறிப்பிட்டு பார்க்கணும். 4 hour டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் மேலே போய் என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கிற ஃபேர் வேலி கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கான். ஸோ அடுத்து 1 day டைம் ஃப்ரேமில் புதுசாக ஒரு ஃபேர் வேலி கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த ஃபேர் வேலி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கேண்டிலாக தான் இன்றைக்கி ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷனும் இருக்குது, இன்றைக்கி டெய்லி கேண்டிலும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி டே தாண்டும் போது ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், ரிவர்சல் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், கிளியராக பேரிஷாக இருக்கான். அப்போது இதுக்கு மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் அது இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேயோ இங்கே இருக்கிற ஃபேர் வேலி கேப்லேயோ அப்படி இல்லைனா ஃபிபோனாசி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறது. ஸோ இதனுடைய 50% லெவலுக்கோ போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அந்த ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது எங்கே வேணால் வரலாம். அப்போது இதை தாண்டி பொசிஷனலாக ஷார்ட் டேர்முக்கு புல்லிஷ் ஆகும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது ரீட்ரேஸ்மெண்ட் மூவ். அப்போது ப்ராப்பரான ட்ரெண்டில் இருக்கிற மூவ் அப்படிங்கிறது பியரிஷ் மூவ். இதுக்கப்புறம் ஏதாவது புல்லிஷாக மார்க்கெட் போச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த ஆர்டர் ஃப்ளோ மாறுற வரைக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பேரிஷான ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக மாறுற வரைக்கும், அதாவது மார்க்கெட் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் ஹை போடுறது வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரிஷான வியூ பொசிஷன்லாம் வச்சுக்கிறதாங்க நல்லது. அண்ட் நேற்று நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு ஃபார்ம் ஆக போகிற கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டில். அந்த கேண்டில் வந்து சப்போஸ் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ரூட்டலான செல்லிங் ப்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தங்கிறத பார்த்துருந்தோம். நல்ல வேலையாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. இதன் காரணமாக அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ப்ரூட்டலாக வரும். அண்ட் ரொம்ப சடனாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோடைய டார்கெட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது 22,195 அப்படிங்கிற லெவல் இருக்குது. இது இங்கே வந்து சீக்கிரமாக போகாமல் மோஸ்ட் லைக்லி இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து சில ரியாக்ஷன் தான் கொடுத்து கொஞ்சம் மெதுவாக தான் மேபி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை அடுத்த மாதம் தொடக்கத்துலையோ வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இவ்வளோ தூரம் போடுவதற்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுதான் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டுடைய வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஆர்டர் ஃப்ளோவாக இருக்குது. ஸோ இங்கே வருவதற்கு இப்போ காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்திருக்க இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மகிட்ட எடுத்து சொல்லுது. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் டுவர்ட்ஸ் உங்களுக்கு வந்து 23,800க்கு மேலே வரும்போது அது ஒரு நல்ல ஃபாலோ கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படி மேலே போகிறதுக்காக அப்படி மேலே போகுது அப்படின்னா அது ரிவர்ஸ் கீழே வரதுக்காக தான் மேலே போகுது அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்க நிலவரங்க. அடுத்தபடியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். இப்போ என்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான், இந்த கேண்டிலுடைய லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு ஏகப்பட்ட பவர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அண்டு நிஃப்டியில் தான் ப்ரூட்டல் ரிவர்சல், அதாவது ப்ரூட்டலான ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அது பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்மக்கிட்ட சொல்லுதுங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் அவன் என்ன பண்ணுறான், அவனையும் நிஃப்டி பண்ணக்கூடிய அதே வேலையை தான் பண்ணுறான். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போகிறான். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரிவர்சல் வருதுன்னா அது சின்ன ரிவர்சலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஹியூஜ் ரிவர்சலாக இருந்து பெரிய எப்படி சொல்கிறது ஒரு கன்சால்டேட் ஆகிறதுக்கோ ஃபர்தராக வந்து மேலே போகிற ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. தப்பித்தவறி அவன் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே 54,100ங்கிறதுக்குள்ளே போயிட்டானாலே போதும். நீங்கள் போனால் மட்டும் போதும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டை கீழே கொண்டு போனேன்ல, நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வாடி மாப்பில் உன்னை பிடிச்சி நான் வந்து பொழந்து கீழே அனுப்பிடுறேன் அப்படின்னு தான் வந்து செல்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது மேலே போச்சுன்னா கீழே வருவதற்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவதற்கும் ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த 50,000 நோக்கி பயணிப்பு தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் ஜாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு பிறகு பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் பயணப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஏதாவது வந்திருக்கா, பாயிண்ட் வரட்டும்னு பல நாட்களாக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை தாண்டி ப்ரைஸ் கீழே போகும், ப்ரைஸ் கீழே விழுகும்னா. அப்படி இல்லைனா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்கணும். இது ரெண்டில் எது நடந்தாலுமே மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் இருக்குது. ரிவர்ஸில் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இன்னும் அதற்கான சைன்ஸை கொடுக்கவில்லை. கொடுத்தால் இவனுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்கிற ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு 60,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான சைன்ஸ் வரல. வராமல் இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். பட் லிக்விடிட்டி இல்லை இங்கே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், எங்கேயாவது ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியில் ஸ்வீப் அடிச்சிருக்கானா? இல்லை. இது செங்குத்தாக போகிறான், நட்டக்குத்தாக போனான்னா நட்டக்குத்தாக கீழே விழுக்கு போகிறான்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹெவியான ஃபால் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சைன் வரல. பார்ப்போம் எப்போ கொடுக்குறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவும் வரல. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மேலே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $102 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஹா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிகிறதே. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகே, அது இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப். அந்த இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்க, க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதா இங்கே தெரியுது. இந்த இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து நல்ல புல்லிஷான ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டுருக்கான். க்ரூட் ஆயில் புல்லிஷாக தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது.
அடுத்து கோல்டுங்க. கோல்டுக்கு இதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நேற்று வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. கோல்டுக்கு எனக்கு பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஸ்டாக்ஸுக்கு என்னால் பண்ண முடியாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லாமல் ஸ்டாக்கோட அனாலிசிஸ், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து செபியோட ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டது. நம்ம அதை பண்ணக்கூடாது செபியோட ரெகுலேஷன் படி. அதனால் ஸ்டாக்ஸை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் என்னால் எக்ஸ்ஏயும் யூஎஸ்டியை பற்றி பண்ண முடியும், அதை பண்ணிடுறாங்க. கோல்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு கன்சால்டேஷன் ஃபேஸ்லேருந்து மேலே ஸ்வீப் படிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கிறான். ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சாப்பியாக தான் இருக்குது, பியரிஷ் ஆகவில்லை. ஒரு இங்கே பாருங்கள், இதை பார்த்தா என்ன தெரியுது, கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் டு ஸ்விங் பேன் லிக்விடிட்டி அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் போகணும், 4100 வரைக்கும் போகணும். இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ரிஜெக்ட் ஆனால் இவ்வளோ தூரம் போகணும். ஆனால் அங்கே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறான், ரொம்ப சீக்கிரமாக அங்கே போக மாட்டேங்கிறான். அண்ட் அதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு சக்ஸர் பிரேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ப்ரைஸ் ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி டச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் இதுக்கு மேலே போகக்கூடாது. வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் பியரிஷாக தான் இருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்வீப் படிச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு ப்ரொடெக்டட் ஹையாக மாறிவிட்டது. அப்போது இதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு வேளை சப்போஸ் அவன் போயிட்டான் அப்படின்னா நல்லா மேலே டுவர்ட்ஸ் இங்கே இருக்கிற இந்த ஸ்விங் பேன் லிக்விடிட்டி நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லைனா இந்த கன்சல்டேஷன் இங்கே ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இந்த நேரத்தில் நம்மளால் கோல்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சில நேரங்களில் ட்ரேடிங்கில் எதுவுமே பண்ணாமல் இருக்கணும் சார் ட்ரேடராக. இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன பண்ணணும்னா இப்படி கையை கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள், அதுவும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 hour 4 hour 1 dayங்கிற மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா கையை கட்டி வேடிக்கை பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்க, 4 hourல பண்ணுறீங்க, இல்லை 1 hourல பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடை என்ட்ரியை போட வேண்டியதான். அதுக்கு செட்டப் நம்மளுக்கு தேவை. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. லோவர் டைம் ஃப்ரேமில் 1 hourலையோ 15 minutesலையோ நீங்கள் என்ட்ரியை போடலாம். இப்போ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு மேபி ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராடே தான் ட்ரேட் பண்ணுறாங்க, அதனால் நான் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு சொல்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த லிக்விடிட்டி நோக்கி பியரிஷாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஆர்டர் ஃப்ளோ, அதாவது இந்த பியரிஷான ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது ப்ரைஸ் லோயரில் போட்டு கீழே போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு 15 minutesல பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுச்சு அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன் லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது முக்கியமாக 15 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்வீப் படிச்சு பியரிஷாக கீழே போயிட்டு இருக்கு கோல்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை கிளியர் பண்ணுறேன். அதானே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறீங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் பக்கம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.